பாஸ்கு காலத்தின் 23ஆம் நாள் வாக்கு. இன்றைய இறைவார்த்தையின் அடிப்படையில் நாம் யோசித்து பார்க்கிற வேளையில், ஸ்தேவானது மறைசாட்சியத்திற்கு பிறகு மக்கள் ஃபெனிசியா, சைப்ரஸ், அந்தியோக்கியா வரை சிதறண்டு போகிறார்கள். எங்கு சென்றாலும் ஆண்டவர் இயேசுவின் நற்செய்தியை தாங்கிச் சென்றார்கள். அவர்கள் எந்த இடத்திற்கு சென்றார்களோ அங்கு தங்களது வாழ்வை அமைத்து கொண்டார்கள். இங்குதான் திரு அவை எப்படி செயல்பட வேண்டும் என்பதற்கு இந்த தொடக்க கால கிறிஸ்தவர்களுடைய வாழ்வு நமக்கு பாடமாக இருக்கிறது. அந்தியோக்கியாவில் முதல் முறையாக இந்த தொடக்க கால கிறிஸ்தவர்கள் என்று பெயர் பெறுகிறார்கள். அப்படி என்றால் அவருடைய வார்த்தையும் வாழ்வும் கிறிஸ்துவை பிரதிபலித்திருக்கிறது. இன்று இதை நமக்கு ஒரு பாடமாக முன்மாதிரியாக வைத்து பார்க்கிற பொழுது, கிறிஸ்தவர்கள் என்று சொன்னாலே இன்றைக்கு திரைப்படம் ரவுடிகளாக காட்டுகிறது, காமுகர்களாக காட்டுகிறது, அவர்களை தொல்லை கொடுக்கிறவர்களாக காட்டிக் கொண்டிருக்கிறது. அவர்களும் சிலுவை அறிந்து கொண்டு இந்த செயலை செய்வது இப்படி ஒரு எதிர்சாட்சியாக இருக்கிற சூழல்களில், வெறும் திரைப்படம் மட்டுமல்ல, அரசியலாக இருந்தாலும் சரி, சமூகமாக இருந்தாலும் சரி, மேலும் சமய வாழ்வாக இருந்தாலும் சரி, பெயருக்கு மட்டும்தான் இவர்கள் கிறிஸ்துவன் சொல்லுகிற அளவிற்கு போகிற நம்முடைய போக்கு மாற வேண்டும் என்கிற செய்தியும் நாம் பெறுகிறோம். மேலும் இன்று நற்செய்தியின் வாயிலாக நாம் பெற்றுக்கொள்ளுகிற இறை செய்தி என்ன என்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு எப்படி தன்னை அவர் நிரூபித்துக் கொள்ளுகிறார் என்று சொல்லி பார்க்கிற பொழுது, தந்தையின் பெயரால் நான் செய்கிற செயல்கள் அத்தனையும் நான் யார் என்பதற்கு சாட்சி என்று சொல்லி அவருடைய வாழ்வின் செயல்பாடுகள் மூலமாக தன்னுடைய இருப்பை நிரூபிக்கிறார். நம்முடைய வாழ்வில் இப்படிப்பட்ட சொல்லும் செயலும் ஒன்றிர கலந்த வாழ்வில் நாம் வாழ்வோம் என்று சொன்னால், அதுதான் இன்று தேவைப்படுகிற சீடத்துவ சாட்சிய வாழ்வு. மேற்கொண்டு வாழ்வோம். அல்லேலூயா.